15 வயசுல சாவை கண் முன்னால பார்த்துட்டு வந்த ஒரு பொண்ணு லைஃப்பை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? நியூசிலாந்து சேர்ந்த சாராவின் வில்லியம்ஸ்கிற 15 வயசு பொண்ணு அவங்க ஃபேமிலியோட ஒரு கேம்பிங்க்கு போயிருந்த இடத்துல ஓஷனில் குளிக்கும் போது ஷார்க்னால அட்டாக் பண்ணப்படுறாங்க. அவங்க இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து டாக்டர்ஸ் ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஸ்டிச்சஸ் போட்டு ஷீ இஸ் ஆல் ரைட்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. நைட்டு ஃபுல்லாக சாராவுக்கு ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ஒசன் ஆகுது. பேரண்ட்ஸை 2-3 தடவை போய் எழுப்புறாங்க. ஆனால் அந்த கேர்லெஸ் பேரண்ட்ஸ் டாக்டர் யுவர் ஆல் ரைட்னு சொல்லிட்டாரு, சும்மா சீனை போடாமல் போய் தூங்குன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. சாரா காலையில் ரொம்ப மூச்சு விடவே கஷ்டப்படுறதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கு லைட்டாக பயம் வருது. அப்போவும் அவங்க அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் தான் போகிற இடத்துல அவங்க அன்கான்ஷியஸ் ஆகிறாங்க. டாக்டர்ஸ் பார்த்துட்டு இவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கதா சொல்லிட்டு இந்த சின்ன ஹாஸ்பிட்டலில் இவங்களை ட்ரீட் பண்ண முடியாதுன்னு ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டர் மூலமாக இவங்களை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் இவங்களோட பவுல் ஏரியா ஃபுல்லாக ஷார்க்கு கடிச்சு கொதறி இருக்குன்னு கண்டுபிடிச்சி சர்ஜரி பண்ணுறாங்க. சில நாள் கோமாவில் இருந்துட்டு சாரா அதுக்கப்புறமா ரெக்கவர் ஆகிறாங்க. கண்முழிச்ச சாரா கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, நல்ல வேலை டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து உன்னை காப்பாற்றிட்டாங்கன்னு. அதுக்கு சாரா பதில் சொன்னாங்களாம், டாக்டர்ஸ் காப்பாற்றல, என்ன நான் தான் காப்பாற்றிக்கிட்டேன் அப்படின்னு. ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நமக்கு லைஃப்பில் இந்த செகண்ட் சான்ஸ் கிடச்சிருக்கு, நம்ம இப்படி செத்து பழிச்சு வந்திருக்கோம், இந்த வேர்ல்டுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற முடிவோட படிச்சு யூஎன் நேஷன்ஸில் நியூசிலாந்தோட ரெப்ரஸன்டேட்டிவாக ஜாப்ல ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே அவங்க வேலை பார்க்கும்போது தான் ஃபேஸ்புக் லான்ச் ஆகுது. ஃபேஸ்புக் அவங்களுக்கு ரொம்ப கியூரியாசிட்டியை கொடுக்குது. வாவ், இதுக்கு வந்து வேர்ல்டே மாற்றக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, இது மூலியமா உலகத்துக்கு என்னால் நல்லது செய்ய முடியுங்கிற நம்பிக்கையில் ஃபேஸ்புக்கில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வேலைக்கு ஜாயின் பண்ண நோக்கத்துக்கும் ஃபேஸ்புக்கில் நடக்கிற விஷயங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. 6 வருஷம் அவங்க ஃபேஸ்புக்கில் வேலை பார்த்தப்போ அங்கே நடந்த அத்தனை விஷயங்களையும் பற்றி இவங்க எழுதின புக்கு தான் கேர்லெஸ் பீப்பிள். சாரா மேலே மெட்டா லா சூட்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கு. இன்னும் கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இந்த புக்கில் இருக்கிறத பற்றி லாங் வீடியோஸாக யூடியூப்ல பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால் பயோல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதை மாதிரி லைஃபையே புரட்டி போகிற அளவுக்கு ஏதாவது வாழ்க்கையில் பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான விஷயங்கள் நடந்துச்சுன்னா அது எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றினுச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரீல்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை. மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.